சாமி நீங்க சொன்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். மாணிக்கம் வணக்கம் சாமி. எல்லா வேலையும் நமஸ்காரம். இது பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு போல் இருக்கு. ஆமா சொல்லுங்க. என்ன அர்ச்சனையா? சன்னதிக்கு வாங்கோ. இல்ல இது அந்த புளியோதர பிரசாதம். முதல்ல சாமி கும்பிடலாமே, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஐயோ அதெல்லாம் தப்பு இல்ல. ஐ லைக் சாமி, ஐ லவ் சாமி. பட் சுவாமி இந்த புளியோதரை செய்யறாங்கல்ல அவங்கள நான் நேர்ல பார்க்கணும். ஐயா இவர் வார வாரம் வருவாரு, நீங்க பார்த்தது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு தடவை கூட அந்த அம்மாவை என்னால பார்க்க முடியலையே. அதபடி அவங்களால மட்டும் இவ்வளவு சூப்பர் டேஸ்டான புளியோதரையை செய்ய முடியுங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியா? அது வரைக்கும் நான் சாமி கும்பிடுறேன். பேஷா போயிட்டு வாங்கோ. வரேன். வாங்க வாங்க. ஐயோ சிங்கப்பூர் கால். சார் வேற இப்போ. சார் சார் சிங்கப்பூர் கால் சார். அதான் சார் ஜஸ்ட் a second. ஹலோ, கோயிலுக்கு வெளியே வந்துட்டேன். சொல்லுங்க சார். ஆமா சார். இல்ல இல்ல என்ன தள்ளி போறானா? சொல்லலாம்ல. தள்ளி போறான். என்ன அத்த, ஏன் திடீர்னு அப்படி பாக்குறீங்க? போன தடவை நீ யாரோவா இருந்த, இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. அதுக்கு என்ன காரணம்? இந்த புளியோதரை தான் காரணம். குட்டி அம்மா, இந்த புளியோதரை தான் பவித்ராவை எனக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த புளியோதரை தான் பவித்ராவை உனக்கு பொண்டாட்டி ஆக்கி இருக்கு. தாத்தா கேட்டீங்களா? நான் இப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டேன். அதுக்கு என்ன காரணம்? இந்த புளியோதரை தான் காரணம். உங்க பேரனுக்கு நான் பொண்டாட்டி ஆயிட்டேன். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் இந்த புளியோதரை தான் காரணம். கோவம் வந்துருச்சா? போலாமா? சரி வாங்க. Fine, fine, sir. Yeah. Okay, sir. You too have a good day. Thank you, sir. Thank you. Bye. Bye. அடே, போன் வச்சுக்க. நான் உள்ள போயிட்டு வரேன். சரிங்க சார். ஐயர் சொன்ன 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. சார், இந்த புளியோதரை செய்யறவங்களை பார்க்கணும்னு சொன்னேன்ல. இப்பதான் புளியோதரை கொண்டு வந்து வச்சாங்க, வச்சுட்டு சாமி கூட போயிருக்காங்க. ஓ, பிரசாதம் கொடுத்து முடிஞ்ச உடனே வாளி எடுத்துட்டு போக வருவாங்க. ஓ
சார் தப்பா நினைக்கலன்னா அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா நானே அது ஒரு க்ளூவை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் சார். மரகத பச்சை புடவை கட்டி மீனாட்சி மாதிரி இருப்பாங்க சார். மரகத பச்சை புடவை மீனாட்சி, மீனாட்சி மரகத பச்சை புடவை, செம காம்பினேஷனா இருக்கே. ஐயா 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 இன்னொன்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். கொடுத்துருங்க. நன்றிங்க ஐயா. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். மரகத பச்சை புடவை மீனாட்சி, மீனாட்சி மரகத பச்சை. சோத்துக்கு வக்கு இல்லாம கோயில் பிரசாதத்தை வாங்க வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா நல்லா இருக்கு. ஒருவேளை வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருப்பானோ? மரகத பச்சை மீனாட்சி. எங்கேயுமே பார்க்க முடியலையே. ஆமா, இந்த புளியோதரை செஞ்சது நான் இல்ல சார், எனக்கு அதை பத்தி தெரியாது. நினைச்சேன். இவனை சாப்பாட்டுறாமன்ல நினைச்சோம். ஆனா போற வர்ற பொம்பளையில எல்லாம் பாக்குறத பார்த்தா சரியான பொம்பளை குறிக்கா இருப்பான் போல இருக்கு. இல்ல இல்ல சே. உள்ள எத்தனை கப்பு போச்சுன்னே தெரியலையே. மொத்த புளியோதரையும் முடிச்சிட்டு தான் வருவாரு போல. அத்தை, தாத்தா ஏன் தனியா போயிட்டாரு? உன்னோட வர இஷ்டம் இல்ல. நீ ஏதாவது பேச்சு கொடுப்ப, எதுக்கு வம்புன்னுதான். இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியெல்லாம் அவரை சும்மா விட்டுற மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்றேன் பாருங்க. பாவம் பவி. அடிப்படையில அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா பாசத்தை காட்ட தெரியாது பாவம். இருந்தா தானே காட்ட. ஏய், உனக்கு ஏதாவது தெரியுமா? உங்க அப்பாக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன்னா அவர்தான். தங்கம் நான் தங்கம், அப்படி ஒரு தங்க மனசு. பழக பழக உனக்கே புரியும் பாரு. தாத்தாவை பத்தி நீங்க சொல்றப்பெல்லாம் உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். தாத்தாவை விட்டுருப்பவி. ஹலோ தாத்தா சார், கோயில் என்ன உங்களுக்கு வாக்கிங் கிரவுண்டா? சாமி கும்பிட்டா வந்து 2 நிமிஷம் உட்காரணும். இப்படி சுத்திக்கிட்டே இருக்கீங்க. வாங்க வந்து உட்காருங்க. லட்சுமி, நான் கொஞ்சம் வெளியே நிக்கிறேன், சீக்கிரம் வந்து சேருங்க. சரிப்பா. என்ன நீ சரியான சிடு மூஞ்சி பவி. என்ன சார், மரகத பச்சை மீனாட்சியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சார், நான் தேடிக்கிட்டே இருக்கேன், காணலையே. சார், இப்படி ஒரே இடத்துல நின்னு தேடுனா எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? புளியோதரை தின்றதுலே குறியா இருக்கீங்க. என்ன சார்?
நன்றி சார். வரேன் சார். வாங்க சார். நான் ஒன்னு சொல்றேன் குட்டி, ம். உன் தாத்தா ஒரு பலாப்பழம் மாதிரி. ஓ மேலதான் முள்ளு, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு இனிப்பு. ஓ சொன்னாங்க சொன்னாங்க. இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது போல் இருக்கு. வெளியில போய் கேட்ச் பண்ணு. ரெடி? லெட்ஸ் கோ. புளியோதரை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. தூக்கி எடுத்துட்டு புறப்படலாம். வா குட்டி போலாம். சரி வா. டேய் 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 செருப்பு திருடா திருடா டேய் டேய் கலெக்டர் செருப்பு கலெக்டர் செருப்பு சார், செருப்பு திருடுறதுக்குனே கோயிலுக்கு வர்றியா? செருப்பா? இல்ல சார், ஏதோ ஞாபகம் வருது. டேய், மறந்து எனக்கு போய். தெரியும்டா. உள்ள நீ 3 தடவை புளியோதரை வாங்கி தின்னும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டுமா பண்ண? நீ கோயிலுக்குள்ள என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தங்கிறத நான் பார்த்துட்டு தானடா இருந்தேன். இப்ப செருப்பு திருட வந்துட்டியா? சார் டேய், நீங்க டேய், செருப்பு திருட்டு பல செருப்பு திருடா. ஐயோ ஐயோ, போலீஸ கூப்பிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. நீயா நானான்னு பாக்குறடா. ஏ போலீஸ், ஏ போலீஸ், போலீஸ். ஐயோ சார், மன்னிச்சிருங்க சார். அவர் ஏதோ தெரியாம மறந்து போட்டிருப்பாரு. அவர் ஷூவை கார்ல விட்டுட்டு வந்துட்டாரு, அதை மறந்துட்டு போட்டிருப்பாரு சார். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சார் போடுங்க. சாரி. சாரி சார், சாரி. அச்சச்சோ. டேய் செருப்பு திருடா. இவ்வளவு பெரிய கார்ல வந்துட்டு செருப்பை திருடி தாத்தா போறான். தாத்தா இவன்லாம் ஒரு மனுஷனா? ஆ? தாத்தா தாத்தா என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என் செருப்பை திருடிட்டு ஓட பார்த்தான். ஐயோ இல்ல தாத்தா, அவர் எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. டேய் நீ பேசாத. திருடனுக்கு வக்கால தோங்கிறியா? ப்ளீஸ் தாத்தா புரிஞ்சுக்கோங்க தாத்தா. அவரு ரொம்ப பெரிய ஆளு. அவர் திருடலாம் இல்ல. ஏய், நீயே என் பேரனை திருட்டுத்தனமா லவுட்டிட்டு போனவதானே? அச்சச்சோ. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியாக்க? செருப்பு திருடனுக்கு எல்லாம் ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. சை. என்னாச்சு? என்ன இல்ல ஒன்னும் இல்ல அத்தை, வாங்க போலாம். என்னன்னு கேக்குறேன்ல. அத்தை ஒன்னும் இல்ல அத்தை, போற வழியில சொல்றேன். இல்லன்னா வீட்டுக்கு போனதும் தாத்தாவே ரீடெலிகாஸ்ட் பண்ணிடுவாரு. முறைக்காதீங்க தாத்தா, உண்மைதானே சொன்னேன். சரிங்கப்பா, வாங்க போலாம். ஆஹா, இல்ல இன்னும் உங்களுக்கு வேலை முடியல. வேலையா? பின்ன உன் புள்ள கட்டிக்கிட்டு வந்த பத்தினி தெய்வம் இனிமே நம்ம வீட்டுல தானே இருக்க போற. அதுக்கு ஒரு சாமியோட சப்போர்ட் பத்தாது, நிறைய சாமியோட சப்போர்ட் தேவை. அதனால அப்படியே வரிசையா 4-5 கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ புடிச்சு டி நகர் போங்க. பொறுமையா வீட்டுக்கு வாங்க. அப்ப நீங்க? எனக்கு 1008 வேலை இருக்கு. ஆமா. உன் புள்ள மாதிரி என்னை வெட்டி பையன் நினைச்சியா? சொன்னதை செய், சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. இந்தா இத புடி. டி நகர்ல நல்ல 4-5 புடவை கடை இருக்கு. இந்த சனியனுக்கு எது பிடிக்கும்னு கேட்டு அங்க கூட்டிட்டு போய் ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்து கொடு. வாவ். வாய பொளக்காத. வாய பொளந்தினா கொன்னு விடுவேன். நான் வாட்ட பேசல, என் மருமகிட்ட பேசுனேன். பேசுங்க பேசுங்க. அப்படி மிச்சம் மீதி இருந்தா உன் பிள்ளைக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடு. அப்பவும் மிச்சம் மீதி இருந்தா என்கிட்ட கொண்டு வந்து கொடு. ஆனா நீங்க பக்கா ஃப்ராட் தாத்தா. உங்க மருமகளுக்கு ஒண்ணும் கிடையாதா? என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? அவளுக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும், என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும்.
போய் நீ உன் வேலையை பாரு. ம், ம். போங்க போங்க எல்லாம் போங்க. அத்தை, உண்மையிலேயே நீங்க சொன்னது கரெக்ட் தான். தாத்தா பலாப்பழம் தான், ஆனா உரிக்கிறதுக்குள்ள கையெல்லாம் புண்ணாயிடும் போல இருக்கே. நடராஜ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்கிற? அப்படியா? சரி சரி வாங்க, நான் கீழே நிக்கிறேன். இந்தப்பா. சார், வணக்கம் சார். பாப்பா. புடிச்சிட்டேன். சும்மா கிரிக்கெட் விளையாண்டு பந்து பேட்டெல்லாம் பிடிங்கிடுவேன். பட என்னடா இது? இந்த சிடு சிடு சீரியஸ் மூஞ்சி இன்னைக்கு சிரிச்ச மூஞ்சியா இருக்குதே. யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி வேற தெரியுது. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. சரி, என்னன்னு போய் கேட்டுருவான். சார், என்ன சார், யாருக்கோ வெயிட் பண்றீங்க போல இருக்கே. ஆமா, என் லவ்வரை வர சொல்லியிருக்கேன். போட போய் வேலைய பாடுற. இவர்கிட்ட போய் கேட்டேன். എന്താ സാറേ, എന്താ ഇവിടെ നിൽക്കുന്നെ? ആരേനും ഗസ്റ്റ് വരുന്നോ? இல்ல, நான் தான் வெளியே போயிட்டு கெஸ்டா வந்திருக்கேன். ஏதும் பணி உண்டோ? நிறைய ഉണ്ട്. போய் நோக்கடா. എന്താ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ ബൾബ് വാങ്ങിയേ. என்னப்பா? வா நடராஜ், எப்படி இருக்க? உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன ஆட்கள் இவங்க தான். அப்படியா? சரி 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 சரி, போலாமா? சரி. എന്താ സാറേ, ആരാണ് ഇവங்கெல்லாம்? டெக்கரேட்டர்ஸ். அப்படி என்ன? மக்கு டெக்கரேட்டர்ஸ்னா தெரியாதா? அலங்காரம் பண்றவங்க. யாருக்கு? நீ வேணா சொல்லி அனுப்பு. என் வீட்டுல வேலை முடிஞ்சோன்னா உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ உன் பொட்டாட்டி உட்காந்து அலங்காரம் பண்ணிக்கங்க. நீங்க வாங்கப்பா, நம்ம போலாம். உனக்குலாம் வேற பொழப்பே இல்லை. யார் இவங்கெல்லாம்? எதுக்கு அலங்காரம்? ஒன்றும் புரியலையே. ఇది సరిగ్గా లేదే. లక్ష్మి తన కొడుకు కోడలతో బయటికెళ్ళింది. பாதி வழியில இந்த பெருசு திரும்பி வந்திருக்கு. இந்த நட்ராஜ் வேற யார 3 பேரும் கூட்டி வந்திருக்கு. இப்ப அவங்கள கூட்டிட்டு டார்லிங் மேல போகுது. என்னவா இருக்கும்? వస్తున్నాను. வாங்க வாங்க. இந்த ரூம் தான்ப்பா. இதத்தான் நீங்க டெக்கரேட் பண்ணணும். பண்ணிடலாம் சார். எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம் தானே கொண்டு வந்திருக்கீங்க. நல்லா. ஆமா சார், செலவு பத்தி கவலைப்பட வேணான்னு சார் சொன்னாரு. நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு என் பேரனுக்கு முதலிரவு. ஓஹோன்னு நடக்க வேணாமா? தாத்தாவா லட்சணமா அவன் கல்யாணத்துக்கு கூட நேர்ல போய் ஆசீர்வாதம் பண்ணல. அட்லீஸ்ட் இதையாவது நல்லா செய்யணும்னு நினைக்கிறேனப்பா. கண்டிப்பா. பா, நீங்க வேலைய ஆரம்பிங்க. இங்க பார், அலங்காரம் ஏ கிளாஸா இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிங்க சார். புது மருமக பொண்ணு பார்த்துட்டு சும்மா அசந்து போயிடணும். சரிங்க சார். சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. யோ, அதான் சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? கடகடன்னு வேலையை ஆரம்பிங்க. ஓகே சார். பண்ணுங்க, போங்க. என்ன ஏதாவது வேணுமா டார்லிங்?